எந்தெந்த ஊர்ல நிலைய வாங்கி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வராரு நிலைய வாங்கி? ஒன்னாம் நல்ல நிலையமிட்டார், ஒன்னாம் நல்ல நிலையமிட்டார், ஒன்னாம் நல்ல நிலையமிட்டார், ஒன்னாம் நல்ல நிலையமிட்டார். ஓட்டப்பிடாரம் ஊரதிலே, ஓட்டப்பிடார ஊரதிலே இரண்டாம் நல்ல நிலையமிட்டார், ஒன்னாம் நல்ல நிலையமிட்டார், இரண்டாம் நல்ல நிலையமிட்டார். ஒன்னாம் நல்ல நிலையமிட்டார். எப்போது வென்றான் ஊரதிலே, எப்போது வென்றான் ஊரதிலே, எப்போது வென்றான் ஊரதிலே, எப்போது வென்றான் ஊரதிலே. மூன்றாம் நல்ல நிலையமிட்டார், மூன்றாம் நல்ல நிலையமிட்டார், மூன்றாம் நல்ல நிலையமிட்டார். மூன்றாம் நல்ல நிலையமிட்டார். நரிமுழஞ்சாம் பட்டியிலே, நரிமொழஞ்சாம்பட்டியிலே நாலாவது நிலையமாக, நாலாவது நிலையமாக, நாலாவது நிலையமாக நாலாவது நிலையமாக நைனாபுரம் கிராமத்திலே, நைனாபுரம் கிராமத்திலே, நைனாபுரம் கிராமத்திலே நைனாபுரம் கிராமத்திலே ஐந்தாவது நிலையமிட்டார். நிலையமிட்டார். ஓலப்பட்டி ஊரதிலே ஐந்தாவது நிலையமிட்டார். நிலையமிட்டார். ஓலக்கட்டி ஊரதிலே. ஒவ்வொரு ஊரா சொல்லணும்ல. ஆமா ஒன்றாம் நிலையமிட்டார் ஆமாப்பா. ஓட்டப்பிடாத ஊரிலே. ஊர்ல நிலையமிட்டார். உங்க ஊர் இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்லிருங்க. ஆமா உங்க ஊர்ல இருந்தாருன்னா ஆமா உங்க ஊர்ல இருக்காரு, இந்த அம்மா சொல்லலைன்னா யாராவது வந்து மேடையை வந்து சொல்லிருங்க, நான் அடுத்த கட்சிகளில் சேர்த்துக்கிட்டேன். இரண்டாம் நிலையமிட்டார். சரி எப்போது வென்றாம் ஊரிலே. ஆமா எப்போ ஒரு நாள் ரெண்டாவது நிலையம். ஆமா. சரி மூன்றாவது நிலையமிட்டார் எங்க? நரிமுழஞ்சாம்பட்டியிலே. மூணாவது நிலையம் நரிமொழஞ்சாம்பட்டி. நாலாவது நிலையமிட்டாபுரம் கிராமத்திலே. சரி ஐந்தாவது நிலையமிட்டார் எங்கே? ஓலப்பட்டி ஊரதிலே. சபாசே. ஆறாவது நிலையமிட்டார் ஆறாவது நிலையமிட்டார். மாமுனை நாபுரத்தினிலே. மாமுனையார் உறவனிலே. ஆறாவது நிலையமிட்டார் ஆறாவது நிலையமிட்டார். மாமுனை நாபுரமதிலே. மாமுனையார் உறவனிலே. ஏழாவது நிலையமிட்டார் ஏழாவது நிலையமிட்டார். அரசரடி ஊரதிலே. அரசரடி ஊரதிலே. அரசரடி ஊரதிலே. அரசரடி ஊரதிலே. எட்டாவது நிலையமிட்டார். எட்டாவது நிலையமிட்டார். எட்டாவது நிலையமிட்டார் எட்டாவது நிலையமிட்டார். எதுமணப்பட்டி ஊரதிலே. எதுமணப்பட்டி ஊரதிலே. எதுமணப்பட்டி ஊரதிலே. எதுமணப்பட்டி ஊரதிலே. ஒன்பது நிலையமிட்டார். ஒன்பது நிலையமிட்டார். ஒன்பது நிலையமிட்டார். ஒன்பது நிலையமிட்டார். நெருஞ்சிப்பட்டி ஊரதிலே. நெருஞ்சிப்பட்டி ஊரதிலே. நெருஞ்சிப்பட்டி ஊரதிலே. நெருஞ்சிப்பட்டி ஊரதிலே. பத்தாவது நிலையமிட்டார். நிலையமிட்டார். சத்தனரி ஊரதிலே. பத்தாவது நிலையமிட்டார். நிலையமிட்டார். சத்தனரி ஊரதிலே. ஏழாவது நிலையமிட்டார். சரி அரசரடி ஊரதிலே. ஆமா ஆறாவது ஆறாவது நிலையம். ஆறாவது நிலையமிட்டார் மாமுனைனாபுரத்திலே. சபாசே. ஏழாவது நிலையமிட்டார். அரசடியிலே. எட்டாவது நிலையமிட்டார் எங்க? எதுமணப்பட்டியிலே. எதுமலைப்பட்டியில ஒரு நிலையம். ஒன்பதாவது நிலையமிட்டார் எங்க? நெருஞ்சிப்பட்டியிலே. நெருஞ்சிப்பட்டியிலே. பத்தாவது நிலையமிட்டார் எங்க? தத்தனரி ஊரதிலே. எத்தனையிலே. இன்னும் எப்படி தெரியுமா? எப்படி? இன்னும் எங்க நிலைய வாங்கியிருக்காரு? எங்க? 11ஆம் நிலையமிட்டார். 11ஆம் நிலையமிட்டார். 11ஆம் நிலையமிட்டார். 11ஆம் நிலையமிட்டார். இழந்த குளம் ஊரதிலே. இழந்த குளா ஊரதிலே. இழந்த குளம் ஊரதிலே. இழந்த குளா ஊரதிலே. 13ஆம் நிலையமிட்டார். 13ஆம் நிலையமிட்டார். 12ஆம் நிலையமிட்டார். 12ஆம் நிலையமிட்டார். பெருமாள் குடும்ப பட்டியிலே. பெருமாள் குடும்பத்திலே. பெருமாள் குடும்ப பட்டியிலே. பெருமாள் குடும்பத்திலே. 13ஆம் நிலையமிட்டார். 13ஆம் நிலையமிட்டார். தூத்துக்குடி ஓனாந்தரு. தூத்துக்குடி ஓனத்தரு. தூத்துக்குடி ஓனாந்தரு. தூத்துக்குடி ஓனாந்தரு. 14ஆம் நிலையமிட்டார். 14ஆம் நிலையமிட்டார். மீனாட்சி உரத்தினிலே. மீனாட்சி உரத்தினிலே. மீனாட்சி உரத்தினிலே. மீனாட்சி உரத்தினிலே. 15ஆம் நிலையமிட்டார். நிலையமிட்டார். அக்கம்மாள்புரம் ஊரதிலே. 15ஆம் நிலையமிட்டார். நிலையமிட்டார். சக்கமானூரம் ஊரதிலே. 11ஆம் நிலையமிட்டார். ஆமா இளந்தப்பழத்தில்
குளத்திலே 12ஆம் நிலையமிட்டார். இங்கே பெருமாள் குடும்பம்பட்டியிலே 13ஆம் நிலையமட்டியிலே சரி தூத்துக்குடி ஓனா தெருவிலே ஓஹோ 14ஆம் நிலையமிட்டார். சபாசே மீனாட்சிபுரத்திலே 14ஆம் நிலையமிட்டார். இங்கே அங்கதான் மீனாட்சிபுரம். 15ஆம் நிலையமிட்டார். எங்கம்மா சக்கம்மாள் புரத்திலே. சபாசே ஆமா நான் ஒவ்வொரு ஊரா சொல்றேன். இந்த ஒவ்வொரு ஊரும் எங்கனக்குள்ள இருக்கு. சக்கமால்புரம் 4 சக்கமால்புரம் இருக்கு. ஆமா போனாதான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். 16ஆம் நிலையமிட்டார். 16ஆம் நிலையமிட்டார். 16ஆம் நிலையமிட்டார். 16ஆம் நிலையமிட்டார். 16ஆம் நிலையமிட்டார். 16ஆம் நிலையமிட்டார். ஏ ராமநாதபுரம் ஊரதிலே. ராமநாதபுரம் ஊரதிலே. ராமநாதபுரம் ஊரதிலே. ராமநாதபுரம் ஊரதிலே 17ஆம் நிலையமிட்டார். 17ஆம் நிலையமிட்டார். 17ஆம் நிலையமிட்டார். 17ஆம் நிலையமிட்டார். மொச்சிகுளம் ஊரதிலே. கொச்சிகுளம் ஊரதிலே 18ஆம் நிலையமிட்டார். 18ஆம் நிலையமிட்டார். 18ஆம் நிலையமிட்டார். 18ஆம் நிலையமிட்டார். ஆத்தானம்பட்டியிலே. ஆதாரப்பட்டியிலே. ஆத்தானம்பட்டியிலே ஆதாரப்பட்டியிலே 10வது பந்தயமிட்டார். நிலையமிட்டார். 19ஆம் நிலையமிட்டார். 19ஆம் நிலையமிட்டார். துப்பாஸ்பட்டி ஊரதிலே 19ஆம் நிலையமிட்டார். நிலையமிட்டார். துப்பாசெட்டி ஊரதிலே 16வது நிலையம் எங்கே ராமநாதபுரத்திலே. சரி எந்த ராமநாதபுரம்? எந்த ராமநாதபுரம்? தெய்வச்செயல்புரம் பக்கம். அங்கயா? ஆமா. அப்பாடி 17ஆம் நிலையமிட்டார். எங்கம்மா? கொச்சிகுளத்திலே. கொச்சிகுளத்திலே 18ஆம் நிலையமிட்டார். எங்க? மாத்தானம்பட்டியிலே. மாத்தாரம்பட்டியிலே அது மட்டுமா 19வது நிலையம் எங்க ஓடுறா? துப்பாஸ்பட்டி. துப்பாச்சி வெட்டி. ஆமா. இதுல வெந்திருக்கிறவங்க யார் ஊராவது வரல எங்க ஊர்ல இருக்காரு நீங்க சொல்லலைன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க. ஆமா. அடுத்த கச்சேரியில சேர்த்துக்கிடுவோம். நான் சேர்த்துக்கிடுறேன். கதறி நல்ல வந்துடுவார். வந்துடுவார். கதறி நல்ல வந்துடுவார். வந்துடுவார். அவளாடி முத்துமே. அவளாடி முத்துசாமி. கரும்பச்ச கரும்புள்ளா. அது ஒண்ணுல ஒரு மரமா. ஆனப்பந்தம் ஒரு கையிலே. ஆனப்பந்தா ஒரு கையிலே. ஆனப்பந்தம் ஒரு கையிலே. ஆனப்பந்தா ஒரு கையிலே. சாட்டை எடுத்து வருவார். ஆறாரே எடுத்து வந்தார். சாட்டை எடுத்து வருவார். பரிசாக்கை எடுத்து வந்தார். ஆத்து தடி வேணும் அம்மா. ஆட்டுக்காட்டி வேணும் என்றார். ஓடாடி வேணும் அம்மா. ஓடாடி வேணும் அம்மா. பரிவட்டம் வேணும் அம்மா. பரிவட்டம் வேணும் அம்மா. கரும்பந்தி வேணும் அம்மா. கரும்பந்தி வேணும் அம்மா. ஒரு கூடம் கல்லு வேணும். கல்லு வேணும். மல்லிகைப்பூ மாலை வேணும். ஒரு கூடம் கல்லு வேணும். கல்லு வேணும். மல்லிகைப்பூ மாலை வேணும். அவர் என்ன கேட்கிறார் ஒரு தெரியுமா? குடம் கல்லு வேணும். ஒரு குடம் கல்லு. ஆமா மாலை மல்லிகைப்பூ மாலை வேணும். ஒரு பெட்டி மல்லிகைப்பூ வேணும். தம்பி ராமராஜ் அவர்கள் 100 ரூபாய் பணமளிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். சபாசே அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும். ஆனா காளியம்மா கதை படிச்சா கூட எல்லாரும் படுத்து உறங்கிடுவீங்க. ஆமா வருஷமெல்லாம் கேட்ட கதை இல்ல. வருஷமெல்லாம் ஆத்தா வாரான்னு சொல்லுவீங்க. ஆமா நம்ம சாமி கதையை படிச்ச உடனே ஒரு உள்ள தூங்கலை. பிறகு 100 நாள் வேலைக்கு போன மாதிரி நல்லா காலை நீட்டி உட்கார்ந்து இவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஏன்னா நம்ம ஐயா முத்துச்சாமி அவ்வளவு அழகான தெய்வம் இல்லையா? கதையை கேட்கவே புல்லரிக்கம்மா. இங்க மேடையில உட்கார முடியல. இன்னைக்கு தான் நான் அந்த வரலாறவே கேட்டிருக்கேன். இவ்வளவு நாளாவது கேட்டவே இல்லையே. இன்னைக்கு கேட்டிருக்கு. முத்து என்று அழைத்தால் கதறி கொண்டு வருவேன். ஆமா ஓடோடி வந்துடுவார். சபாசி கருங்கச்ச கருங்குள்ளா. ஆனப்பந்த ஒரு கையில முப்பரிச்சாட்டை ஒரு கையில. ஆமா கோடாளி கண்டம் கோடாளி ஒரு கையிலே. சரி அது மட்டுமா? வேற என்ன? அடுக்கு தேடி ஒரு கையிலே. ஒரு கையிலே அப்படி கரும்பன்றி கரும்பன்றி எல்லாம் மாயாண்டி தான் சாப்பிடுவாரு. ஆனா முத்துச்சாமி சாப்பிட்டு இருக்காரு. அண்ணே அதாவது நரிமுளஞ்சாம்பட்டியில பரன் போட்டு ஊட்டு கொடுத்தாங்களாம். யாருக்கு? மாயாண்டிக்கு தான் பரன் போடுவாங்க. பரன் போட்டு ஊட்டு கொடுத்தாங்களாம். எத்தனை அடுக்கு பரனு? எத்தனை அடுக்கு? 7 அடுக்கு பரனு. இந்த 7 அடுக்கு பரன்ல ஏறி சரி
கண்ணை கட்டித்தான் அவரை விடணும். ஓஹோ. அப்படி 7 அடுக்கு பலன் போட்டு ஊட்டு கொடுக்கும் போது அப்படி எங்க பார்த்திருக்காரு, மேற்காம ஊரை பார்த்தாராம். சரி. அங்க ஒரு பொம்பளை நிறைய மாத கர்ப்பிணி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கா தள்ளி. இந்த மனுஷன் அங்க போய் பார்த்திருக்காரு. எங்க அவ எங்க புள்ள பெறுவாவா அப்படியே வாங்கிட்டாரு. அதனாலதான் உன்னை பலன் மேல ஊட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கீழே வச்சு நெஞ்ச கீறி ஊட்டு கொடுக்காங்க நம்ம ஆளுக்கு. முத்து அப்படின்னா போதும் இந்த இருக்கண்டான்னு ஓடியாருவாரு. அது மட்டுமா வேற என்ன? மல்லிகைப்பூ மாலை வேணும். மல்லிகைப்பூ மாலை எது கேட்காரு? எதுக்கு? மணக்கிற மாலை. மணக்கணும்ல. ஆமா, மல்லிகைப்பூ மாலை வேணும். என்னுடைய ஆலயத்திலே என்ன வேற என்ன வேணும்? ஜாதி மதம் இல்ல கிடையாது. எல்லோரும் ஒரு தாய் பிள்ளையா இருக்கணும். பொங்குன சோத்த ஒன்னா சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போக கூடாது, அங்கேயே சாப்பிடணும். ஆமா, எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னு முத்து சொன்னதுனால இன்னைக்கு முத்துச்சாமி ஆலயத்திலே ஒரு தாய் பெத்த புள்ள மாதிரி சந்தோஷமா வர்றாங்க, சாமிய கும்பிடுறாங்க, சந்தோஷமா போறாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன? முத்தும் குடிகாரன், நானும் குடிகாரன். ஆமா, நம்ம ஆளு சேத்தூர் நம்மளும் அவரும் அடிக்காரு நம்மளும் அடிக்காரு. முத்தும் குடியாரே நானும் குடியாரே ஆமா அப்படிங்கிறான். ஆனா முத்துச்சாமிக்கு பழுது ரொம்ப வருது. காரணம் என்ன? என்ன? நானும் குடியாரே முத்துச்சாமியும் குடியாரே அப்படின்னு சொல்லி முத்துச்சாமி என்ன உடனே கேட்டுருவாரு. நம்ம பெத்த பிள்ளைகளை நம்ம நம்ம விரல் கண்ணுல பட்டா வெட்ட முடியுமா? அது எப்படி முடியும்? நம்ம குஞ்சிக நம்ம இத கோவப்படலாமா? அதையும் பாதுகாத்து பழுதில்லாமல் காத்து வருகிறார் முத்து. உண்மையா இருப்பவர்களுக்கு உண்மையா இருந்து காத்து வர்றார். கண்டிப்பா. அது மட்டுமல்ல, வேற என்னம்மா? ஒருத்த வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்படி? முத்துச்சாமி ஆலயத்துல வந்து களை வாங்க போனாலும் சரி, சரி, நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி, சரி, முத்து கூட இருப்பாரு. முத்து இந்த இடத்துக்கு போறேன்டா, எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னா போதும், உனக்கு என்னது செய்றேன் அப்படிம்பா. சரி, நம்மளுதான் சரி, கல் ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தா போதும். இல்ல இல்ல என்ன ஒண்ணு சொன்னீங்களே, களை வாங்க போனாலும் செய்வாரா? அண்ணே, களை வாங்க போறவனும் கையெடுத்து கும்பிடுறான். நீ ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குவ? என்ன எது கேக்குற? கழுத்து நிறைய நகை போட்டிருக்கா, எப்ப வீட்டுக்கு வரலாம் பாக்குறியோ? அவரை கும்பிட்டு வந்து உனக்கு உரங்க போட்டு எடுத்துட்டு போயிடலாம்னு பாக்க. நம்ம எல்லாம் முத்துச்சம் இருக்க மேடையில நான் யாரா உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? நான் முத்துருளியா உட்கார்ந்துருக்கேன் இந்த மேடையில. எனக்கு பயமா இருக்கு. ஒருத்த வந்து சொல்லுவான் என்கிட்ட, எப்படி இந்த காரியத்துக்கு போற முடிச்சு கொடுற அம்மா, முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா என்ன மறந்துடுவான்? முத்துருளி சொல்ற முத்துச்சாமி சொல்றாரு, சரி, அவன் நினைச்ச காரியத்தை நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா என்ன மறந்துடுவான்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன சாமி? அவன் வீட்டுல போய் ஆனை போலே அலறிடுவேன், அங்கு போய் ஓடிடுவேன், பூனை போலே பதுங்கிடுவேன், புலிப்பாட்டு வாங்கிடுவேன், போலே உருட்டிடுவேன், பல வேஷம் போட்டிடுவேன், பக்குவமாய் நானும் சொல்லி நேமிசத்தை வாங்கிடுவேன், நானும் சொல்லி உனக்கு என்னது செய்யறேம்மா செய்ய மாட்டான், நான் விடுவேனா? அவன் வீட்டுல ஆனை போல அலறுவேன், பண்ணி போல உருட்டுவேன், ஓடியாருவா என்கிட்ட பழையபடி நிமிஷத்தை, சரி அப்படின்னு கூட கொஞ்சம் நிமிஷம் போட்டு வாங்கிடுவேன். சொன்னதை கொடுக்கலன்னு விட மாட்டாரு. ஆமா. இப்ப என்ன நினைக்காரு தெரியுமா? எப்படி? மாவுனைனாபுரத்துல ஒரு கூடம் போட்டிருக்காங்க. என்ன கூடம்? 7 தலைமுறையா உட்கார்ந்து இருக்காரு. சரி, 7 தலைமுறையா உட்கார்ந்து இருக்காரு. ஒத்த கூடம் போட்டிருக்காங்க. இப்ப என்ன கேட்காரு தெரியுமா? என்ன கேட்டாரு? எனக்கு 2 கூடம் வேணும். ஓஹோ, நாங்க புருஷன் கொண்டாட்டி அப்பைய அமரா உட்கார போறோம். ஓஹோ, எனக்கு 2 கூடம் போடணும். சரி, போட்டுருவோம். நான் கேட்டிருக்கேன், எனக்கு கொடுக்க போறாங்க அங்க. சரி, 2 கூடம் வேண்டும். அம்மை எப்பராக அந்த ஊருக்கு காட்சி கொடுப்போம். அது மட்டுமா? வேற என்ன? முத்துரளி தாயாருக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னையா? இப்பதான் பொம்பளைக்கு எல்லாம் கேட்கணும். முத்துரளி தாயாருக்கு வெண்கல தண்டை வேணும். முத்துரளி தாயாருக்கு வெண்கல தண்டை வேணும். கண்டாங்கி சேலை அதை கச்சிதமாய் கட்ட வேணும்.
சேலையது கட்டிடவா நானும் வேணும் பச்சை கொடி போட்ட சேலை பக்குவமாய் கட்ட வேணும் பச்சை கொடி போட்ட சேலை பக்குவமாய் கட்ட வேணும் பின்கோசுவோம் வச்சித்தாரே சேலையது கட்டிடுவா வச்சித்தாரே முத்துருளி தாயாருக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னமா வேணும்? நேமிஷம் கொடுக்கறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. யாராவது இருந்தீங்கன்னா கேப்பாங்கல்ல. அவ வெங்கல தண்டை தான் போடுவா. வெங்கல தண்டை ஓட்டு 7 பேருக்கு ஒத்த பிள்ளை இல்ல. ஆமா, பணக்கார வீட்டு பிள்ளை. எப்படி நடப்பா வெங்கல தண்டை ஓட்டு? எப்படி சொல்லுனே? ஜல் 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 ஜல். கண்டாங்கி சேலை கட்டுவா. ஆமா, கண்டாங்கி சேலை பின்கோசம் வச்சு கட்டினா கச்சிதமா கட்டுவானா? ஆமா. என்ன பின்கோசம் முன்கோசம்னா அது எப்படி வைப்பாங்க? எங்க ஆத்தா உட்கார்ந்து கேளு. பின்கோசம் எப்படி கட்டுவாங்கன்னு இத நான் மேடையில வச்சு கட்டியா காமிக்க முடியும்? கண்டாங்கி புடவை ஒரு நேரம் அவுத்து கட்டினீங்கன்னா பச்சை கொடி போட்ட சேலை பாருங்க. இன்னைக்கு பாருங்க நம்ம ஊர்ல போட்ட சேலை அப்ப அதே மாதிரி எனக்கு எடுத்திருக்காங்க பாருங்க. ஆமா, உனக்கு பச்சை பட்டு போட்டிருக்காங்க, ஆத்தாளுக்கு பச்சை பட்டு இல்ல. அவ கேட்டது, அவ கேட்டா அதே மாதிரி உனக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் கேட்கல, அவ முத்துருளி கேட்டா. அது பாரு, அந்த அம்மா பேரும் முத்துருளி, அம்மா உன் பேரும் முத்துலட்சுமி. உனக்கு போட்ட பட்டும் பச்சை. அவ கேட்டா எனக்கு பச்சை கண்டாங்கி புடவை, எனக்கு பச்சை கொடி போட்ட சேலை, ஆமா பக்குவமாய் கட்ட வேணும், சபாசே பின் கொசு வச்சு கட்ட வேணும். சரி அப்படின்னு கேட்டா முத்துருளி தாயார். அப்படியா? ஆமா. அது மட்டுமா? வேற என்ன? முத்துருளி தாயாருக்கு இன்னொரு விஷயம். பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, சொல்லுங்க. அவருக்கு அருள் வந்து பின்னால தம்பி உட்கார்ந்து இருக்காரு சொன்னாரு வீட்டுல. எப்படி பல்ல நெரு நெருன்னு கடிச்சுக்கிட்டு சொல்லும் போது நான் குறுக்கால ஒரு வார்த்தையை விட்டேன். என்ன விட்டேன்? எப்பா முத்துச்சாமி, உன் மொண்டாட்டி முத்துருளி என்ன பூ வைப்பான்னு. அப்ப அவர் எப்படி வெக்கப்பட்டார் தெரியுமா? என்னைய பாருங்க. அவ்வளவு அருள் வந்து நெருன்னு பல்ல கடிச்சாரு. நான் ஊட புகுந்து கேட்டேன், ஏப்பா முத்துச்சாமி, உன் பொண்டாட்டி முத்துருளி என்ன பூ வைப்பா? பிச்சி பூவா? சரி. இல்ல என்ன பூ வைப்பா? ரோசா பூவான்னு கேட்டேன். கொஞ்சம் இங்க பாருங்க. அவனை உடம்பு ஊத்திருக்காருல்ல, அப்ப எவ்வளவு வெக்கப்படுறாரு பாருங்க. அடே அப்பா, எல்லாருக்கும் பிடிக்கிற பூ தான் வச்சா. என்ன பூ? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ அப்படின்னாரு. காதலுக்கு உகந்த பூ மல்லிகைப்பூ. மணக்கிற பூ இல்லையா? மணக்கிற மல்லிகைப்பூ தான் வச்சா அப்படின்னாரு. சரி, அவளுக்கு மல்லிகைப்பூவை வேணும். சரி, மல்லிகைப்பூ வச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பாளா முத்துருளி. அப்பா, அவ கோடாளி கொண்ட ஓட்டு இந்த மாதிரி சுருள முடி. இது சுருள முடியா? இது பஞ்சு முடி கணக்கல்ல இருக்கு. இல்ல இது ஒரிஜினல்ப்பா. அப்படி சுருள முடியோடு இருக்க வேண்டும். சரி, மணக்கிற மல்லிகைப்பூ பிடிக்கும். அடுத்து என்ன பிடிக்கும்? இப்ப போடுறாங்க மாலை. எனக்கு முத்து சொல்றாரு, அந்த காலத்துல மல்லிகைப்பூ மாலை நான் வேட்டைக்கு போகும்போது மல்லிகைப்பூ மாலை தான் போடுவாங்க. இந்த வாசத்திலேயே நானு 7 கிலோமீட்டர் போய் வருவேன், 7 மயானம் சுத்தி வருவேன். ஆனா இப்ப போடுறான் வசதியா இருக்குன்னு சொல்லி போனத்துக்கும் எனக்கும் ஒரே மாதிரி போடுறான். நான் சொல்லல, முத்து சொல்றாரு. அவரு சொல்றாரு. ஆமா. சரி, போனத்துக்கும் எனக்கும் ஒரே மாதிரி மாலை போடுறான். ஆமா, அவன் வசதியா இருக்கான்னு எனக்கு மாலை இத்தோ தண்டியில. ஏப்பா இத்த தண்டி போடுறேன்னு முத்து கேட்டா, நீயா சமக்க? முத்து தானே சமக்க. வேட்டைக்கு போறாள, வேட்டைக்கு போறவரு கேப்பாரா, இத்த தண்டி மாலை போட்டிருக்கியே முகமே தெரியாம, போயா நீயா சமக்க? முத்து தானே சமக்க. ஆமா, சமக்கிறது அவர் தானே. முத்து மாலை போடுறவன சரி கொஞ்சம் முத்து விளையிட்டான்னு அவங்க எது என்ன ஆகும் யோசிக்க வேண்டாம் இல்லையா? அதனால இன்னமே வேட்டைக்கு முத்து போனாருன்னா, முத்துச்சாமி போனாருன்னா மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடுங்க. மல்லிகைப்பூ மாலை 7 ஊருக்கு மணக்கும். 7 மயானம் சுத்தி வருவாரு. கனகாம்பரத்தை போடக்கூடாது. ஆமா, இவ்வளவு பெரிய மாலை எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காரு. சரி, அது மட்டும் இன்னும் என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னாரு, தெய்வம் என்று நினைத்து விட்டால் தெய்வம் போல நான் நடப்பேன், பேய் என்று சொல்லிவிட்டால் பேய் போல ஆடிடுவேன், பேய் என்று சொல்லிவிட்டால் பேய் போல
என்ன சொல்லிட்டாங்கன்னா தெய்வமா தான் நடப்பேன். ஆமா, எவனாச்சும் என்ன பேயின்னு சொன்னா பேயோட குடும்பத்தை ஆட்டி போடுவேன். சரிதானே அப்படின்னாரு. உடனே வேற என்னப்பா சொல்ல போற, சொல்லு சீக்கிரம் அப்படின்னு. சரி, நான் மைய திருநாருக்கு அகப்படாத ஆளு யாருன்னா யாரு? ஒருத்தன் தான். ஆமா, இந்த நாட்டுல முனீஸ்வரன் எல்லாரும் மைய திருநாருக்கு கட்டுப்படுவார், கட்டுப்பட்டுரும். ஆமா, கருப்பேன், ஆஞ்சநேய பெருமாள், காளியம்மா, மாரியம்மா, துர்க்கையம்மா எல்லாருமே ஒரு நேரத்துல மைய திருநாருக்கு அகப்பட்டுருவாங்க. சரி, ஆனா மைய திருநாருக்கு அகப்படாத ஒரே தெய்வம் யாருன்னா முத்துச்சாமியா. ஓஹோ, ஏன் எதுக்கு? ஜாதிய ஒழிச்சிட்டேன், ஆமா, என் பேரை ஒழிச்சிட்டேன். பேரு சொன்னாத்தானே பேரை புடிச்சு நீ இழுப்பான். ஆமா, பேர் சொல்ல மாட்டேன்ல. நான் மர பொந்துக்குள்ள வயல உட்கார்ந்துருப்ப எந்த போய் என்ன சுத்தி வர முடியும்? அதானே, என்ன பிடிக்கணும்னு ஏகப்பட்ட பேரு. தூண்ல இருப்பேன், திரும்பல இருப்பேன், எவனுக்கும் அப்பட மாட்டேன், அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை முத்துச்சாமியை இப்ப எங்க இருக்காரு? எங்க? ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் நிலைய வச்சிருக்கேன். நம்ம ஊருக்கு நிலைய வச்சுட்டே கொண்டு வந்து. அதனால இதுகாரும் எமது நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் முத்துச்சாமி கோயில் கூட வருது. இந்த முத்துச்சாமி கோயில்ல மீதி இருக்கிற விஷயங்களை பூரா நிறைய வந்து நம்ம முத்துச்சாமி கோயில் விழாவில வந்து சொல்றேன். ஏன்னா இடம் கேட்டாங்க, இடம் இருக்கா இல்லையோ. ஆடி 30 வில்லுப்பாட்டு நாடகம் வாங்கி வச்சிருக்கேன். முத்துச்சாமி எப்படி இடம் விடுறாரோ எனக்கு தெரியல, விடுவார். இதுகாரும் எப்பா நானா கான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஊருக்காரன் ஒரு பாட்டு படிக்கானான்னு பாரு, எனக்கு அண்ணேன்னு உட்கார்ந்துருக்கான். முத்துச்சாமி கதையை கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் முத்துச்சாமி அருளாலே ஆள் போல் அழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் பண்ணை வைத்து மக்களை முஷியாமல் வாழ வைப்பா. இதுகாரும் எமது நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காளியம்மா மாரியம்மா கதையை படிச்சு ஒரு பிள்ளைகள்லாம் போன வருஷம் பாருங்க அம்புட்டு தூங்கிருச்சு. இன்னைக்கு பாருங்க ஒத்த புள்ள தூங்கலைங்க. அப்படி நம்ம கதையை கேட்ட முத்துச்சாமி வரலாறுல பாடி இருக்கோம். ஆமா, இந்த கதை எழுதிய அருமை சகோதரர் முத்துச்சாமி அவர்களுக்கும் முனிசாமி அவர்களுக்கும் எமது கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். ஒரு பாடல் பாடி நிறைவு செய்கிறோம். கனிராஜ் அவர்கள் முத்துச்சாமி பாடலை பாராட்டி 100 ரூபாய், நமது தம்பி பேரு வேண்டாம், அருமை தம்பி நமது முத்துச்சாமி பாடலை பாராட்டி 500 ரூபாய் பணமுடிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். ரூபாயை கொடுத்துட்டு பேரே வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு பாரு. அப்படி யாருக்காவது மனசு வருமா? அண்ணே பேர் சொல்ல வேண்டாம். அவர் எங்க உட்கார்ந்து வில்லுப்பாடு பாத்துட்டு சாமி, உங்க கண்ணு யாருக்காவது தெரியுதா? எங்கனையாவது முத்துச்சாமி என் கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் டீப் லைட்டு பச்சை பசேர்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதான் தெரியுது. அதுதான் முத்துரளிக்கு தான் தெரியும். உனக்கு ஏன்னா உன் பேரும் அவங்க பேரும் ஒன்னா தானே இருக்குதாயே. அதனால முத்துச்சாமி உட்கார்ந்து என்னமோ புதுசா பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னமோ தாயே உனக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியலையே. யாருக்கு பயப்படாட்டாலும் தெய்வத்துக்கு பயப்படணும் கண்டிப்பா. அப்படிப்பட்ட முத்துச்சாமி வரலாற்றை ரசித்த மேடை இந்த மேடை இங்கதான் முத படிச்சிருக்கேன். கேட்ட உங்கள் அத்துணை பேர்களுக்கும் குற்றம் குறை இருந்தாலும் மன்னித்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, குறை இருந்தா அடுத்த ஆண்டு வந்து பாடுறேன். ஆமா, நன்றி கூறி உங்களிடத்தில் பிரியா விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழைத்தவர் குரலுக்கு வருகின்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருகின்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருகின்றான் கீதையிலே கண்ணன். காற்றடித்தால் அவள் விடாவாள்,
உடையாவான் அமரசா. கடித்தால் அவன் வீடாவான் கடுமலையில் அவன் உடையாவான் மாட்டான் அழுதால் அழுதுக்கு நீரை அங்கே துடைக்கும் கண்ணாவான் கண்ணாவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருகின்றார் கீதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருகின்றார் கீதையிலே கண்ணன் சிறையிலேதான் அவன் பிறந்தார் மலையிலே அவன் புகுந்தார் சிறையிலேதான் அவன் பிறந்தார் மலையிலே அவன் புகுந்தார் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவான் அழைத்தவர் குரலுக்கு வருகிறான் கீதையிலே கண்ணன் அடையா கதவு அவன் வீடு அன்பு என்பது அவன் ஏடு அடையா கதவு அவன் வீடு அன்பு என்பது அவன் ஏடு அடைகளும் தருவான் நடப்பது நடக்கும் அமைதியுடன் நடமாடு நடமாடு அழைத்தவர் குரலுக்கு வருகிறான் கீதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருகிறான் கீதையிலே கண்ணன் எங்களுக்கு ஒலி அமைத்து கொடுத்த ராஜா அட்வான்ஸ் கொடுத்த அன்பு சகோதரர் தம்பி முனியசாமி அவர்களுக்கும் அடுத்தபடியாக அதிய பெருமாள் தம்பி அவர்களுக்கும் அருமை சகோதரர் முனியசாமி அவர்களுக்கும் அன்பளிப்புகளை வாரி வழங்கிய எங்களுக்கு நல்ல டயத்துல காப்பி போட்டு கொடுத்த அன்புக்குரிய தம்பி அவர்களுக்கும் நன்றி. தம்பி முனிசாமி அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்கள், கும்மியடித்த பெண்கள், குலவையிட்ட பெண்கள், கைதட்டியவர்கள் அனைவருக்கும் எமது கலைக்குழுவின் சார்பாக வில்லுப்பாட்டு நல்லா இருக்கணும் சொன்னவளும் வாழணும், நல்லா இல்லைன்னு சொன்னவங்க ரொம்ப நாளைக்கு வாழணும். ஆமா, எல்லோரும் வாழ வேணும், எல்லோரும் வாழ வேணும், எல்லோரும் வாழ வேணும், எல்லோரும் வாழ வேணும், சொல்ல தழைக்க வேணும், சுகமோடு வாழ வேணும், சொல்ல தழைக்க வேணும், சுகமோடு வாழ வேணும், ஓலப்பட்டி மக்கள் எல்லாம் கோடிக்காலம் வாழ வேணும், ஓலப்பட்டி மக்கள் எல்லாம் ஓடோடு வாழ வேணும், இந்த ஊர் சேர்மனவன் புகழோடு வாழ வேணும், இந்த ஊர் சேர்மனவன் புகழோடு வாழ வேணும், இந்த ஊர் இளைஞரெல்லாம் கோடிக்காலம் வாழ வேணும், இந்த ஊர் இளைஞரெல்லாம் கோடிக்காலம் வாழ வேணும், ஓலப்பட்டி பெண்கள் எல்லாம் புகழோடு வாழ வேணும், ஓலப்பட்டி பெண்கள் எல்லாம் புகழோடு வாழ வேணும், உழவையிட்ட பெண்கள் எல்லாம் கோடிக்காலம் வாழ வேணும், உழவையிட்ட பெண்கள் எல்லாம் கோடிக்காலம் வாழ வேணும், கும்மி அடித்த பெண்கள் எல்லாம் புகழோடு வாழ வேணும், கும்மி அடித்த பெண்கள் எல்லாம்
புகழோடு வாழ வேணும் மைக் செட்டு போட்டவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேணும் மைக் செட்டு போட்டவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேணும் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அன்போடு வாழ வேணும் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அன்போடு வாழ வேணும் மேடையது போட்டவர்கள் மேன்மையோடு வாழ வேணும் மேடையது போட்டவர்கள் மேன்மையோடு வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் ஆமா எல்லோரும் வாழ வேணும் ஆமா எல்லோரும் வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் ஆழிய பல்லாண்டு காலம் வாரிய வாரி ஆழிய பல்லாண்டு காலம் வாரிய வாரி கடம்பொழிக்கும் செந்தமிழ்நாடு வாரிய வாரி மழையும் பெய்து மாநிலம் தலைத்து மங்களத்தோடு வாழிய வாழிய மழையும் பெய்து மாநிலம் கழித்து மங்களத்தோடு வாரிய வாரிய அதை கேட்ட எல்லோரும் கண்ணி தமிழ் போல் வாழிய வாழிய அதை கேட்ட எல்லோரும் கண்ணீர் தமிழோர் வாரிய வாரிய வாழிய 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 வாழியவே வாழிய 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 வாழியவே ஜெய்ஹிந்த். வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக என் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.